அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ராயபுரம் மனோ இன்றைக்கு வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி கட்டார் ரவி தேஜாவிடம் கொடுப்பதற்காக இன்று காலை முன்கூட்டியே சென்றிருக்கிறார். ஆனால் தேர்தல் நடத்தும் அதிகாரி சற்று நேரம் காத்திருக்கும்படி தெரிவித்திருக்கிறார். அந்த நேரத்தில் திமுகவினுடைய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினருக்காக போட்டியிடக்கூடிய கலாநிதி வீராசாமி, சேகர் பாபு, அதே போன்று மாதவரம் சுதர்சனம் உள்ளிட்ட திமுகவினர் 6-7 பேருக்கு மேற்பட்டோர் அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி முன்பாக வந்து சேரில் அமர்ந்து கொண்டு தாங்கள் தான் முன்கூட்டி மனு தாக்கல் செய்வோம் என்று வாக்குவாதம் செய்கிறார்கள். ஏற்கனவே அதிமுகவின் வந்திருக்கிறார்கள், அவர்கள் காத்திருக்கிறார்கள், நீங்களும் சற்று காத்திருங்கள் என்று தேர்தல் அதிகாரி சொல்லியும் கூட அதனை ஏற்க மறுத்து திமுகவினுடைய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு, சுதர்சனம், அதே போன்று அங்கு வந்திருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்கிறார்கள். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ராயபுரம் மனோ அந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் காத்திருந்தவர்கள் அனைவரும் பின்பு எழுந்து வந்து அவர்களுக்கு பின்னால் நிற்கிறார்கள். அவர்கள் அமருவதற்கு குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கிறார், மாவட்ட செயலாளர்கள் RS ராஜேஷ், வெங்கடேஷ் பாபு போன்ற மாவட்ட செயலாளர்களும் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்களும் உடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அமருவதற்கு ஒரு இருக்கை தரவில்லை. திமுகவினருக்குத்தான் தேர்தல் நடத்தக்கூடிய அந்த அதிகாரியினுடைய அலுவலகமே சொந்தம் என்பது போல அவர்களுடைய அந்த அமர்ந்து கொண்டு அங்கிருந்து எழுந்திருக்க கூட முடியாது என்று அடம்பிடிப்பதோடு, இரண்டாவது வந்தவர்கள் முதலில் நாங்கள் மனு செய்வோம் என்று அவர்கள் அந்த அதிகாரியோடு வாக்குவாதம் செய்யக்கூடிய அந்த தோரணை என்பது அதிகாரத்தினுடைய உச்சத்தை காட்டுகிறது. எப்பொழுதுமே அராஜகத்துக்கும் வன்முறைக்கும் பெயர் போன திமுகவினர் ஒரு மனு தாக்கல் செய்வதில் கூட ஒரு பொறுமை காத்து மனு தாக்கல் செய்வதற்கு தயாராக இல்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இவர்கள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு அராஜக செயல்களில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பது இதன் மூலமாக பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டிருக்கிறது. ஒரு முன்னாள் அமைச்சர், சபாநாயகராக இருந்தவர், அதே போன்று மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே பின்னால் நிற்கிறார்கள். திமுகவினர்கள் வந்து சேரை பிடித்து கொண்டால் அவர்கள்தான் முன்னாடி மனு தாக்கல் செய்ய வேண்டுமா என்கிற கேள்வி எழுகிறது. குறிப்பாக நியாயமாக தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரிகள் அதனை உண்மையான முறையில் நடைமுறைப்படுத்தி யார் முதலில் வந்தார்களோ அவர்களிடம்தான் மனு பெற வேண்டும் என்பது தேர்தல் நடைமுறை விதிகளில் ஒன்று. அதே போன்று 5க்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ளே வரக்கூடாது என்கிற விதி இருக்கிற போது திமுகவுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கலாநிதி வீராசாமியோடு அங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய முன்னாள் அந்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய எபினேசர், அதே அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு, சுதர்சனம், மேயர் பிரியா, இன்னும் திமுக நிர்வாகிகள் 4-5 பேர் எப்படி உள்ளே வந்தார்கள்? இது தேர்தல் நடைமுறை விதிக்கு எப்படி இவர்கள் மீறி இருக்கிறார்கள்? பிறகு எப்படி இவர்களிடம் இந்த மனுக்கள் பெறப்படுகிறது? அப்படி 5 பேர் மட்டுமே வரவேண்டிய இடத்தில் 7-8 பேருக்கு மேலாக உள்ளே நுழைந்து அராஜகத்தில் ஈடுபடக்கூடியது, அச்சுறுத்தக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவது, தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியை வேட்புமனு வாங்க வேண்டும் என்று மிரட்டுவது, இது எல்லாம் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை, தேர்தலை எப்படி நடத்துகிற சுதந்திரமாக நடத்த முடியும் என்கிற பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. குறிப்பாக முன்னால் வந்தவருக்குத்தான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்கிற உரிமை இருக்கிற போது அதனை தட்டி பறிக்கக்கூடிய ஒரு செயலில் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் இதுபோன்று செயல்படலாமா என்கிற கேள்வி அங்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் காட்சிப்படுத்தி வெளியிட்டிருக்கிறது. அராஜகத்தில் தொடர்ந்து அவர்கள் வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். அதிமுகவினர் நின்று கொண்டே நாங்கள் தான் முதலில் வந்தோம் என்று நியாயமான ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். இருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த இருக்கையை பிடித்துக் கொண்ட திமுகவுடைய அமைச்சராக இருக்க சேகர் பாபு, சுதர்சனம், கலாநிதி வீராசாமி, இன்னும் பலர் அந்த இருக்கையிலிருந்து நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம் என்று குழந்தைத்தனமாக அடம்பிடிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக தேர்தலினுடைய ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு செயலாக இருப்பதை பார்க்க முடிகிறது. கொஞ்சம்
என்ன